ஆச்சி மனோரமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. ஆனால் சில காரணங்களால் ஆச்சி மனோரமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயங்கரமாக விமர்சனம் பண்ணாங்க. ஆச்சி மனோரமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இப்படி விமர்சனம் பண்ணதால் தொடர்ந்து 6 மாதத்துக்கு வேற எந்த படங்களையும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆச்சி மனோரமா நடித்த முதல் படம் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் அப்படின்ற படம் தான். வேறு எந்த நடிகராக இருந்தாலும் ஆச்சி மனோரமா கூட சேர்ந்து திரும்பவும் நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆச்சி மனோரமா அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்கலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை பற்றி இந்த நிகழ்ச்சியில் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனருமான சித்ரா லக்ஷ்மணன் சார் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு 100 படங்களில் ஒரு நடிகை நடிக்கிறதுன்றதே குதிரை கொம்பாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமா உலகத்தில் 1500 திரைப்படங்களுக்கு மேலே நடித்து மிகப்பெரிய சாதனை புரிந்தவர் தான் ஆச்சி மனோரமா. அவரை ஒரு சகலகலா வள்ளி நடிகையாக மட்டும் இல்லை, பழகிறதுலேயும் மிக உயர்ந்த பண்பாளராக இருந்தவர் மனோரமா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாகரிகத்தை பழகுவதிலே கடைப்பிடிப்பார் அவர். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளியாக அமைந்த சம்பவம்னா ரஜினிகாந்தை ஒரு மேடையில் விமர்சித்தது தான். யானைக்கும் அடிச்சிருக்குன்னுவாங்க. அப்படி மனோரமாவுக்கு சரிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு அரசியல் மேடை. ரஜினியோட நிறைய படத்தில் மனோரமா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனோரமா ரஜினிகாந்தை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை வீசுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் சரியாக சொல்லணுன்னா அது வரைக்கும் ரஜினிகாந்தை பார்த்து அப்படி ஒரு விமர்சனத்தை யாருமே சொன்னதில்லை. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த மேடையிலே பேசினார் மனோரமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இயல்பாகவே அது நடந்ததோ இல்லை ரஜினிகாந்தை அவர் அப்படி பேசினால்தான் நடந்ததோ தெரியாது. ஆனால் ஏறக்குறைய 6 மாத காலத்துக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தார் அவர். அந்த 6 மாத இடைவெளிக்கு பிறகு அவர் நடித்த படம் என்ன தெரியுமா? அருணாச்சலம். அந்த படத்தினுடைய கதாநாயகன் ரஜினிகாந்த். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னயம் செய்துவிடல் என்ற வள்ளுவருடைய வாக்குக்கேற்ப அந்த படத்திலே மனோரமாவுக்கு நடிக்க வாய்ப்பு தந்தார் ரஜினிகாந்த். அருணாச்சலம் படத்தினுடைய தொடக்க விழாவில் ரஜினிகாந்தை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு முடியாமல் தவித்தார் மனோரமா. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் பல நாட்கள் ரஜினிகாந்தோடு அவர் இணைந்து கலந்து கொண்டார். ஆனால் அந்த படப்பிடிப்பின் போது ஒரு நாள் கூட ரஜினிகாந்த் அந்த சம்பவம் பற்றி மனோரமாவிடம் கேட்கவே இல்லை. அருணாச்சலம் படத்தில் மனோரமாவுக்கு வாய்ப்பு தந்தது மட்டுமில்லை, மனோரமாவுடைய கலை உலக பொன் விழாவை கலைஞர் மு. கருணாநிதி தலைமையிலே திரையுலகினர் கொண்டாடிய போது அந்த விழாவுக்கு முதல் ஆளாக வந்திருந்தவரை வாழ்த்தினார் ரஜினிகாந்த். அந்த விழாவுக்கு வந்திருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சரி, உலகநாயகன் கமல்ஹாசனையும் சரி மனோரமா நேராக போய் அழைக்கவே இல்லை. இருவரையுமே ஃபோன் மூலம்தான் அழைத்தார். ஆனாலும் மனோரமாவின் மீது உள்ள மரியாதை காரணமாக அவள் இருவருமே தவறாத அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். அந்த விழாவிலே மனோரமாவை பாராட்டி பேசும்போது தான் அத்தனை காலம் மனோரமா தன்னை அப்படி பேசிய போதும் அவர் எதிர்த்து தான் ஒரு வார்த்தை கூட ஏன் பேசவில்லை என்ற ரகசியத்தை போட்டு உடைத்தார் ரஜினிகாந்த். பில்லா திரைப்படத்தில் நடித்த போது ரஜினிகாந்த் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த படத்தினுடைய வெளிப்புற படப்பிடிப்பு நடைபெற்ற போது ரஜினிகாந்தை பார்த்து சில வக்கர புத்திக்காரர்கள் பைத்தியம் பைத்தியம் என்று கூவினார்கள். உடனே அவர்கள் பக்கம் ஆவேசத்தோடு பாய்ந்த மனோரமா அவர்களை சரமாரியாக திட்டி தீர்த்தார். அன்று நடந்த அந்த சம்பவத்தை மனோரமாவுடைய பொன்விழா மேடையிலே நினைவு கூர்ந்த ரஜினிகாந்த், அன்று என்னை அணைத்த இந்த கை எத்தனை முறை என்னை அடித்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று சொன்னபோது மனோரமாவின் கண்கள் மட்டுமல்ல, அந்த அரங்கத்தில் இருந்த பல பேருடைய கண்கள் கலங்கின. அந்த ஒரு சம்பவத்தை நீக்கிவிட்டு பார்த்தால் திரையுலகில் எல்லா விஷயங்களிலும் மனோரமாவுக்கு தெளிவான ஒரு பார்வை இருந்திருப்பதை நாம் உணரலாம். ஒரு நடிகை எப்படிப்பட்ட ஈடுபாட்டோடு இந்த தொழிலில் இருக்க வேண்டும் என்பது பற்றி அவர் எழுதியுள்ள சில குறிப்புகள் அதற்கு உதாரணமாக திகழ்கின்றன. ஒரு சினிமாவிலேயோ நாடகத்திலேயோ நடிக்க ஒப்புக்கொண்ட பிறகு அதனுடைய முதல் காட்சியிலேயே அந்த பாத்திரத்தினுடைய குணாதிசயம் என்ன என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வதிலே நான் மிகுந்த அக்கறையோடு இருப்பேன். அடுத்தடுத்த காட்சிகள் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் என்றைக்கு நினச்சதே கிடையாது. அந்த கதாபாத்திரத்தை ரசிகர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே எப்போதும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பவள் நான் என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் மனோரமா. சினிமா உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பட உலகம், ஒரு பக்கம் ரசிகருடைய ஆதரவு, இரண்டும் இருந்தால்தான் ஒரு நடிகரோ அல்லது நடிகையோ இங்கே நீடிச்சிருக்க முடியும். பட உலகத்தினுடைய ஆதரவு இருக்குது, ரசிகர்கள் ஆதரவு இல்லைன்னா அவர்கள் செல்லா காசு போல் தான். இந்த சினிமா உலகில் எனக்கு பலத்த ரசிகர்கள் ஆதரவு இருக்குது, அதனால் பட உலகத்தை பற்றி கவலை இல்லை என்று பேசிய பல நடிகர் நடிகைகளே நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அவங்களாம் எங்கேன்னு அதே ரசிகர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் அந்த நடிகர் நடிகைகளுக்கு. அதனால் இது ரெண்டு இருந்தால் தான் சினிமா வாழ்க்கை என்பதை சினிமா நடிகைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பட உலகத்தில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள் பக்கம் செல்வாக்கு இல்லைன்னா உங்களால் அந்த சினிமாவில் நீடித்திருக்க முடியாது. அதே மாதிரி ரசிகர்கள் செல்வாக்கு இருக்குது, பட உலகத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தெரியலன்னா எப்படி ரசிகர்களை நீங்கள் சென்றடைவீர்கள்? ஒரு நடிகருக்கோ அல்லது நடிகைக்கோ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருந்தால் அது அவர்களது திறமை அவர்களுக்கு தேடித்தந்த சொத்து. அந்த ரசிகர்களெல்லாம் உங்களை போட்டு படம் எடுப்பாங்களா? படம் எடுக்கிறது பட தயாரிப்பாளர் வேணும் இல்லை? அதனால் பட தயாரிப்பாளரை முதலிலே மதிப்பதற்கு நடிகர் நடிகைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரசிகர்களுக்கு மதிப்பு கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் ரசிகர்களுக்கு மதிப்பு கொடுத்து விட்டு பட தயாரிப்பாளர்களை மதிக்காத போக்கு இப்போது அதிகரித்து வருகிறது. அது மாற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மனோரமா. தன்னுடைய திரையுலக வாழ்க்கையில் அவருடைய நீண்டகால அனுபவம் தான் அவரை அப்படி பேச வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். சினிமா நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் மனோரமா சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. சினிமா நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கும். எனக்கு இல்லாத பிரச்சனையா? அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்தித்து விட்டு வந்தவள் தான் நான். ஆனாலும் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் என் வீட்டில் இருக்க வரைக்கும் தான். படப்பிடிப்புக்கு போகிறதுக்காக காரில் ஏறி உட்காந்துட்டேன்னா அந்த நிமிடம் முதல் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு தான் நான் காரில் ஏறுவேன். ஷூட்டிங் முடிஞ்சு நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, அது தானாக என்னை வந்து சூழ்ந்துக்கும். இந்த பிரச்சனைகளெல்லாம் சுமந்து கொண்டு ஷூட்டிங் போனால் அந்த ஷூட்டிங்கில் நம்மளால் எப்படி அந்த கதாபாத்திரமாக மாற முடியும், எப்படி நடிக்க முடியும்? அதனால் எந்த பிரச்சனையானாலும் அதை விட்டு காரில் ஏறுங்கள் என்பது தான் நான் நடிகர் நடிகர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்று சொல்லியிருக்கிறார் மனோரமா. இந்த அறிவுரைலாம் இருக்க அவர் பலகாலம் இந்த சினிமாவிலே படித்த படிப்பினைகளின் விளைவால் வந்தது. மனோரமா கூறியுள்ள இந்த அறிவுரைகளை புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு விசாலமான மனதும் மனப்பக்குவமும் வேண்டும்.